டேய் நீ கல் அடிக்கிறியா அவன் அடிக்கிறியான்னு தெரியல. எத்தனை நாள் லீவ் விட்டா உங்களுக்கு அதை சொல்லு. 50 நாள் லீவ் விட்டாங்களா? சொல்ற என்னடா கழிச்சுது வாடா. என்னடா அப்படி இழுத்து வச்சுட்டு இருக்கிற என்னன்னு கேட்குறா. பேண்டா இது டயரா. ஸ்கூல் லீவ் விட்டதும் ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ஷாட்டு. இந்த கேமு தாங்க அப்போ தான் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 7 கல் அடிக்க வச்சு அந்த கல்லை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அடித்து அதை கீழே விழு வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டு அதை சுற்றி இருக்கிறவங்கள யாரையுமே அங்கே அடுக்க விடாமல் விளையாடுறது தான் அந்த கேமு. அங்கே பார்த்தீங்களா அந்த பந்தில் பார்த்தீங்கன்னா யார் அங்கே கல்லை அடுக்க வராங்களோ அவங்கள அடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா எந்தளவுக்கு டேப்பெல்லாம் பாட்டு ரா. ஊர் பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஆட்டம் பாட்டமாக இருக்கிறானுங்க. சரி போய் விளையாடுப்போம். பந்தல தான் நீ நான் காலை தட்டி விட்டு இருக்கிறா. ஏமாத்துறாதரா டே. பாத்தீங்களா இவன் பாத்தீங்களா பந்தல பட்டு தான் அது கீழே தள்ளி விடணும். ஆளு அவன் அவுட்டு. அதே மாதிரி அந்த பந்து மேலே பட்டுச்சுன்னா அவன் வந்து அவுட்டு. கேம் விட்டு வெளியே போயிடணும். அப்படியே எங்கடா தள்ளி விடுற. சரியான திறனர்களா இருக்கிறாளுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் கிட்ஸ் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு கேமு. மூஞ்ச பார்த்து இருக்கா டே. அவன் ஒருத்தன் தான் இருப்பான். அவன் ஒருத்தன் தான் நினைக்கிறானா. அவன் அங்கேருந்து அந்த கல்லை இதில் பந்தில் அடிக்கிறதுக்குள்ளே அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அடிக்கிடணும். இப்போ பந்து அங்கே போயிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் இங்கே அடக்குறான். இதுதாங்க இந்த கேமோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா பந்து இங்கே போயிடுச்சு. இங்கே கேம் ஓவர் பண்ணிட்டாங்க. கேம் ஓவர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுருவாங்க. எப்படி மறுபடியும் பண்ண அவ்வளோதான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பி பார்க்கலாம். போடுறா. இவன் கேட்சுக்கு போடுறான். அடிச்சானா நல்லா கரெக்டாக அடிச்சிட்டான். அதே மாதிரி இங்கேருந்து நின்று போடுற பார்த்தீங்கன்னா டாஸாக அங்கே இருக்கிறவன் பிடிச்சிட்டான்னா அது அவன் பார்த்தீங்கன்னா அவுட்டு. நெக்ஸ்ட் ஆள்கிட்ட கொடுத்துடணும். அதேமாரி இங்கே நின்று போடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லை தள்ளுறப்போ 3 சான்ஸ் ஒரு ஆளுக்கு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு யாரை பிடிக்காதோ எந்த பசங்களை பிடிக்காதோ அவனை ஆப்போசிட்டில் போட்டு அடிக்கல மண்டைக்கிட்டலாம் கதறிட்டு அழுவானுங்க சில பேர். நாங்கள் அப்போல்லாம் அப்படி தான் விளையாடுவோம். நமக்கு பிடிக்காத பசங்களாம் ஆப்போசிட் கேம் போட்டுவிட்டு இங்கே நின்று அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே அடிப்போம். அடிச்சிட்டான்டா அவன் அவுட்டு. கேம் ஓவர் பண்ணுங்கடா. பண்ணிட்டியா? கேட்ச் போடுறா. ஒரே கல்லு மட்டும் தான். கல்ல கூட ஏமா தள்ளி விடுறீங்க.
ஏய் ஒரு கல்லு தான் தள்ளி விட்டான், நீ எதுக்கு ஏமா தள்ளி விடுறியா? மறுட்டுறாவல. நீ பாத்தீங்களா கேம் விளையாட சும்மா ஆளு எப்படிக்கிறாரு. ஒரே ஒரு கல்லு தான். டே ஏமாத்தாதீங்கடா பாவண்டா. இங்க போடுறா டே இருக்குடா அவனா. கேம் ஓவரா? ஓகே இப்போ வின்னானா நீங்களே போய் அடிக்கணும் அப்படிதானே கேமு? எல்லாம் மறந்து போச்சுடா நாங்கெல்லாம் விளையாண்டது. எல்லாம் விளையாண்டு பார்த்துட்டோம். சொல்லு இந்த கேமை பத்தி சொல்லு பார்க்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சொல்றா. இந்த கேம் வந்து 7 கல்ல அடிக்க வச்சு பந்து எடுத்து அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கேமா? சரி அவ்வளவுதானா பேசுறது? அவ்வளவுதானா? சொல்றா என்னடா கிழிஞ்சது? வாடா அதே அப்படி இழுத்து பிடிக்கிறேன். கேம் விளையாட்டு என்னாச்சு? என்னடா அப்படி இழுத்து வச்சுட்டு இருக்கிற என்னன்னு கேட்டா பேண்டா இது டயரா எதுக்கு? லெப்ட்ல அடிக்கிறான்டா அவன். தெரியுது நீ மூடு. லெப்ட்ல ஹேண்ட் பவர் அதிகமா இருக்குடா. நல்லா அடிப்ப. அடிக்கல அதை கல்ல பிச்சுக்கிட்டு போகலாம். அடிச்சாண்டா. கேட்ச் பிடிச்சிருந்தா அவுட்ரா. டே டீமே அவுட்ரா. அந்த கல்லுல இருந்து அடிக்கிறப்ப ஆள் பிடிச்சிட்டாங்கன்னா டீமே அவுட்டுங்க கேட்ச் பிடிச்சா. நம்ம 90 கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேவரட்டான ஒரு கேமுங்க. ஸ்கூல் லீவ் விட்டாவே இதுதான். ஒன்று கிரிக்கெட்டு இல்லைன்னா இந்த மாதிரி 7 ஷாட்டு. இருறா எந்த டயரா மாத்துற நீ? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. கரெக்டா அடிக்கிறாடா அவன். ஆள் நிக்கவே இல்லை. எங்கடா அடிக்கிறா? டேய் ராமா டேய் தள்ளி நில்றா. அடிக்கல மூக்கலாம். அடி வாங்கினான்டா. டேய் நீ கல் அடிக்கிறியா அவன் அடிக்கிறியான்னு தெரியல. லீவ் விட்டாதுன்னா பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலிங்க. இனி ஒரு 1.5 மாதத்துக்கு இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. இருக்கிற கேம்லேருந்து எல்லாம் விளையாடுவானுங்க. ஏதாவது சொல்ல வரையா? என்ன சொல்ல வர? எத்தனை மாசம் விளையாண்டுக்கிறீங்க? 10 மாசம் விளையாண்டோம். 10 மாசமா? ஒரு 10 நாள் விளையாண்டி இப்ப இந்த கேம் அடிவாங்க. எத்தனை நாள் லீவ் விட்டா உங்களுக்கு அதை சொல்லு. மொத 50 நாள் எங்களுக்கு லீவ். 50 நாள் லீவ் விட்டாங்களா? மொத இந்த வெயில் காலத்துக்கு ஒரு வருஷம் லீவ் விட்டாங்க. முன்னாடி எப்பனா எப்போ? இல்ல அப்போ ஒரு நாள் 1.5 மாசம் லீவ். 1.5 மாசம்?
1.5 மாசத்துக்கு நல்ல வேலைப்பா. மூஞ்செல்லாம் கருப்பாயிரும் நினைக்கிறேன். எப்பயே பாரு மூஞ்சிலெல்லாம் என்னென்னமோ வருது. ஆமா என்ன சரி நீங்கெல்லாம் இங்க பாருங்க அடி இங்க பாருங்க எப்படி விழுகுது. எடுத்து அடக்கடா டேய் அடிக்கிறான்டா. அட்ரா அவனா ஏடா மூஞ்ச பார்த்து அடிக்க மாட்டா. அவன் பொறநாடு நில்றா. அங்கேருந்து போடுறப்ப நீ பொறநாடு போய் பிடிச்சாடி. அவ்வளோதான்.